நான் என்னடா வந்து திடீர்னு என்னோடய ஃபேஸை காமிக்கிறேன்னு பார்த்துட்ருக்கீங்களா? ஆமாம், நான் எங்கே வந்து கிளம்பியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மேக்கப் ஆர்டருக்கு தான் வந்து கிளம்பியிருக்கேன். ஸோ வந்து காலையில் 4:30. ஸோ வந்து நம்ம 4:30க்கு எந்திரிச்சு நம்ம வந்து மேக்கப்புக்கு போயிட்டுருக்கோம். ஆட்டோவில் வந்து போகிறோம். ஸோ வந்து நேராக வந்து பொண்ணு வந்து ரெடி ஆகிட்டு வந்துட்டாங்க. நம்மளும் வந்து போயிட்டோம். ஆனால் ரூம் வந்து ரொம்ப சின்ன ரூம் தான், 2 பேர் தான் நிற்க முடியும். ஸோ வந்து நம்ம அங்கே மேக்கப் செட்லாம் வந்து திங்ஸ் எல்லாம் ரெடியாக வந்து எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து மேக்கப்பும் வந்து ஸ்டார்ட் பண்ணி நிறைய வந்து ஸ்ட்ரகிள்ஸ்லேயும் வந்து அவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு கரண்ட் வேறு போய் வந்துச்சு. அதுலேயும் இந்த மேக்கப்பை வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் கூட ஸ்வெட்டாகவே இல்லை. அது வரைக்கும் எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஹேர் ஸ்டைல் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. இதுதான் வந்து ஃபைனல் லுக். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மார்னிங் டிஃபன் வந்து இங்கே சாப்பிட்டுட்டோம். மார்னிங் சாப்பிட்டு வந்து பொங்கல், இட்லி, தோசை இதெல்லாம் கொடுத்துட்டாங்க. நம்ம வந்து பொண்ணை வந்து 1 hour முன்னாடியே வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டோம். ஸோ எல்லாருமே மேக்கப் சூப்பராக இருந்துச்சுன்னு சொன்னாங்க. இவங்க வந்து எங்கள் பெரியம்மா. ஸோ எங்கள் பெரியம்மாவுக்கு நான் வந்து சாரீ ப்ளீட் பண்ணி ட்ராப் பண்ணி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்து பொண்ணு மாப்பிள்ளையும் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு அவங்க வந்து கோயிலுக்கு வந்து கிளம்பிட்டாங்க. ஸோ வந்து கோயிலில் தான் வந்து தாலி கட்டுற ஃபங்க்ஷன். அங்கே வந்து போகிறதுக்கு முன்னாடி ஃபோட்டோகிராஃபர்ஸ் வந்து 2-3 ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்ட்டு வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ வந்து இதுதான் வந்து ஃபைனல் லுக். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா அவங்க கோயில் போயிட்டாங்க. சரி, நம்மளும் வந்து இவ்வளோ தூரம் வந்துட்டு கோயில் போகாமல் இருந்தால் எப்படி அப்படின்னு நம்மளும் வந்து முருகனை பார்க்குறதுக்கு கோயிலுக்கு போகலான்னு பார்த்தா செம்ம க்ரௌடு. ஸோ அன்றைக்கி சரியான முகூர்த்தம் வேறு. அதுக்கப்புறம் கோயில் போயிட்டு தாலியும் கட்டிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்தாங்க 2 பேருமே. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. ஸோ பொண்ணுமே வந்து அவ்வளோ அமைதியாக ஸோ வந்து டைம் கொடுத்து என்னை பண்ண விட்டாங்க. அங்கே வந்து ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு இன்னொரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டோம். அவங்க வந்து ரிலேட்டிவ் தான். அங்கே போய் அந்த ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணோம்னா சரியான சாப்பாடையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம வந்து உட்காந்துருந்தப்ப வந்து பொண்ணுக்கு சர்ப்ரைஸாக அவங்க அப்பா வந்து வீடியோ வந்து ஏஐயில் எடிட் பண்ணி அவங்களுக்கு வந்து போட்டிருந்தாங்க. அப்புறம் நான், என்னோடய கசின் எல்லாருமே வந்து என்னோடய அத்தை பொண்ணு அவங்க எல்லாருமே உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம். சரி, கொஞ்சம் நேரம் ஃபங்க்ஷனில் உட்காந்துட்டு போகலாம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணி உட்காந்துருந்தோம். அதுக்கப்புறம் அங்கே பார்த்தீங்கன்னா யாருன்னு தெரியும் உங்களுக்கு, இது வந்து என்னோடய அக்கா பொண்ணு காருண்யா தான். ஸோ எல்லாருமே வந்துருந்தாங்க. ஃபைனலாக வந்து எங்கள் ஏரியா பசங்களாம் வந்து கேக்லாம் கட் பண்ணி ஒரு வழியாக வந்து ஃபங்க்ஷனை சிறப்பாக முடிச்சிட்டாங்க. ஸோ அதோட கேக்காண்டி வெயிட் பண்ணி கேக்கும் கிடச்சிருச்சு.